Hi student, good morning. Exercise 10.6 question number 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஓகே கொடுத்தல இருக்க given equation அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் என்ன இருக்கு? x plus y cos y by x into dx is equal to x cos y by x into dy. ஓகே இதையே நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்க போகிறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எல்லாம் தனியாக பிரிக்க போகிறேன். இந்த ஒய் டைம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போ இங்கே முதல்ல இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். எதால் மல்டிபிள் பண்ணிக்கலாம்னா இந்த டிஎக்ஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன வரும்? எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் cos y by x into dx is equal to x cos y by x into dy. x cos y by x into dy. Okay. ஸோ அப்போ போத் சைடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த y cos y by x இருக்குது பார்த்தியா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் டைம் என்ன சார் ஆகும்னா மைனஸ் ஆகும். ப்ளஸ் டைம் என்ன ஆகும்? மைனஸ். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு டிஒய் மைனஸ் ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஒய் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. இதில் போத் சைடு இங்கேயும் காஸ் ஒய் பை எக்ஸ் இருக்குது, இங்கேயும் காஸ் ஒய் பை எக்ஸ் இருக்கா? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துலையுமே காஸ் ஒய் பை எக்ஸ் இருக்குது. அந்த காஸ் ஒய் பை எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ அகைன் என்ன சார் வரும்? ஓகே, அப்போது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் பை எக்ஸ். காஸ் ஒய் பை எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். காஸ் ஒய் பை எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய். எக்ஸ் இன்ட்டு டிஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே. அப்போ போத் சைடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். போத் சைடு எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகே. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் பை எக்ஸ். காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு x dy minus y dx divided by x square. Divided by x square. Okay. ஸோ அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயரால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ பை வி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான். என்ன ஃபார்முலா? வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ இதை எப்படி சார் பிரிச்சுக்கலாம்? இதில் இருக்கக்கூடிய எக்ஸும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் பை எக்ஸ். காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் into d of y by x. அப்போ both side integrating with respect to x. both side integrate பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? integral dx divided by x is equal to integral cos y by x. cos y by x into d of y by x. d of y by x. ஓகே. அப்போ both side integrate பண்ணும்போது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 1 by எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் எக்ஸ். 1 by எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் எக்ஸ். அப்போ இந்த பக்கம் என்ன சார் பண்ணலாம்னா லாக் மாடுலஸ் சி. ஓகே,
is equal to integral cos x integrate பண்ணா sin x. இங்க x க்கு பதிலா y by x இருக்கு. இங்கேயும் y by x இருக்கு. இங்கேயும் y by x இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணிக்கலாம்னா sin y by x. என்ன எழுதிக்கலாம்? sin y by x. ஓகே. இங்க என்ன ஃபார்முலா? log a plus log b log ab ன்னு எழுதலாமா? என்னன்னு எழுதலாம்? log ab. அப்ப log ab னா என்ன சார் ஃபார்முலா? log modulus xc. log modulus xc is equal to sin y by x. sin y by x. Okay. It is the required differential equation. Okay. இது கொஞ்சம் important 5 mark student. கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. exercise 10.6ல first sum. சேனல் அப்படியே subscribe பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.